வலதிக்ருல்லாஹி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد فاذكروني أذكركم صدق الله المولانا العلي. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருக்குரானிலே என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். அல்லாஹுவை நினைவு கூறுகிற போது அல்லாஹ் நம்மை நினைவு கூறுகிறான் என்றால் என்ன என்பதற்கு திருக்குரானுடைய விரிவுரையாளர்கள் பல்வேறு விளக்கங்கள் சொல்வதுண்டு. ஒன்று நேரடியான விளக்கம், யுபாஹி பிகுமுல் மலாயிகா, மலக்குமார்களிடத்தில் உங்களை பற்றி சிறப்பித்து பேசுகிறான். அல்லாஹ் எப்படி சிறப்பித்து பேசுகிறான், ஏன் அப்படி சிறப்பித்து பேசுகிறான்? படைக்கின்ற போது மலக்குகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். மனிதர்களையா படைக்கப் போகிறாய்? அவர்கள் தங்களுக்கு மத்தியில் இரத்தமோட்டி அல்லவா திரிவார்கள், சண்டை சச்சரவுகளில் அல்லவா இருப்பார்கள் என்று மலக்குகளெல்லாம் சொன்ன அந்த வார்த்தைக்கு பதிலாக மலக்குகள் எல்லாம் கூப்பிட்டு அல்லாஹ் காட்டுறான், பாத்தியா என் அடியான் என்னை எப்படி நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறான். நாம் அல்லாஹுவை மனிதர்களோடு அமர்ந்து பேசுகிறோம், அவனை ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹ் நம்மையெல்லாம் விட உயர்ந்த மலக்குமார்களை அழைத்து அந்த சபையில் நம்மை பற்றி நினைவு கூறுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ருடைய சபையை பார்த்துவிட்டு இப்படித்தான் சொன்னார்கள், உங்களுடைய நோக்கம் அல்லாஹ்வை நினைவு கூறுவது மட்டும்தான் என்று இங்கே நீங்கள் அமர்வீர்கள் என்றால், ஒன்று கூடுவீர்கள் என்றால், அல்லாஹ் ரசூலை பேசுவதற்காக வேண்டு மட்டுமே நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடுகிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை பற்றி பெருமையாக பேசுவான். அல்லாஹ் நம்மை நினைவு கூறுகிறான் என்பதற்கு இரண்டாவது அர்த்தம், அல்லாஹுவை நாம் ஞாபகப்படுத்தினால் அல்லாஹ் நம்மை மன்னிப்பை கொண்டு அவன் ஞாபகப்படுத்துகிறான். அல்லாஹ் ஞாபகப்படுத்தினா அல்லாஹ் நம்மளை மன்னிக்கிறான். அல்லாஹுவை நாம் ஞாபகப்படுத்தினால் அவன் தகுதிக்கு அவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறான், மன்னிப்பாக, ரிசுக்காக, அருளாக. ஆக அல்லாஹ்வுடைய ஞாபகம் என்பது ஏதோ ஒரு விஷயத்தில் நம்முடைய காரியங்களை கை கூட்டுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி கேட்டார், ஃபர்லான தொழுகையில் தொழுதுறோம், நஃபீலான வணக்கங்கள் அதிகமாக இருக்குது, எப்போதும் செய்கிற மாதிரி ஒரு நல்ல வணக்கத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஸாலு லிசானுக உத்தபம் மின் திக்ரில்லா, அல்லாஹ்வை ஞாபகம் செய்கிறதுல உங்கள் நாவு எப்போதும் திளைத்திருக்கட்டும், எப்போதும் அந்த திக்ரிலே இருங்கள். அதுதான் நஃபீலான வணக்கங்களிலேயே சிறந்த வணக்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பொதுவாக ஒரு வணக்கத்துக்கு டைமெல்லாம் இருக்குது. சுபு தொழுவுன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு தொழுக முடியாது, அது தொழுதால் அதற்கு பெயர் கலா. வணக்க வழிபாடுகளுக்கெல்லாம் நேர காலங்கள் உண்டு. ஹஜ் என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் செய்யப்படுகிற ஒன்று. நேர காலங்கள் குறிப்பிடப்படாமல் எல்லா நேரத்திலும் செய்ய முடிகின்ற ஒரு இபாதத் இருக்கிறது என்று சொன்னால் அது திக்ர் மட்டும்தான். எப்போதும் நம்முடைய நாவுகள் அல்லாஹுடைய பெயரை கொண்டு அது நினைவில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு இபாதத்துக்கும் அதிகமாக செய்யுங்க, அதிகமாக தொழுகுங்க இல்லை, வலது திக்ரை மட்டும்தான் சொல்லுகிறான். திக்ரன் கசீரா, திக்ரன் கசீரா, அதிகமாக திக்ரு செய்யுங்கள், அதிகமாக அல்லாஹுவை துதிபாடுங்கள். அதற்கு எண்ணிக்கை எவ்வளவு சொல்லப்படவில்லை. அந்த திக்ருகள், அல்லாஹுடைய அந்த பெயர்கள், அவன் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவாக்கள், இவைகள் பல்வேறு பிரதிபலன்களை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லா ஒரு நாள் இரவு ஒரு ஊருக்கு வருகிறார்கள். மிகப்பெரிய இமாம். பள்ளிவாசலில் உள்ளே போகிறதுக்கு அனுமதி கேட்டாங்க. அவர் சொல்லிட்டார், நைட்டு நேரத்தில் யாரும் வெளியூர்காரங்க தங்க வைக்கிற பழக்கம் அனுமதி எங்களுக்கு இல்லை, அதனால் நீங்கள் சுபு தொழுவு பாங்கு பிறகு தான் உள்ளவே வர முடியும்ட்டார். பள்ளிவாசலை மூடிட்டார்.
அங்கே வளாகத்தில் தான் இப்படி படுத்துக்கலாமான்னு கேட்டாங்க. இல்லை இல்லை, அதுக்கெலாம் அனுமதி இல்லைன்ட்டேன். எப்படி நான் இரவை கழிக்கிறது? எதிர்த்தாப்புல கடைகள் இரவு விடிய விடிய அந்த கடைகளில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கோங்க, உட்காந்துக்கங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அங்கே ஒரு ரொட்டி போடுற கடை ஒன்று இருந்துச்சு. ஒரு மாவு பிசைந்து கொண்டு ஒருத்தர் ரொட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறார். இங்கே உட்கார இடம் இருந்துச்சு, உட்கார்ந்து கொண்டார்கள். அவர்கிட்ட பேசிக்கிட்டே உட்காரலான்னு ஒன்று உட்காந்துட்டாங்க. அவர் திக்ர் செஞ்சுக்கிட்டே அந்த காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டார்கள், ரொம்ப நேரம் திக்ர் செய்கிறீர்களே, எப்போதும் இந்த இபாதத்தில் இருப்பீர்களா என்று கேட்டார்கள். ஆமாம், கைப்பாட்டுக்கு என்னுடைய வேலைகளை பார்த்தா நாவு பாட்டு என்னுடைய திக்ரிலே இருக்கும், இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, இந்த திக்ர்னால் உங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, இப்போ எல்லா நோக்கத்தையும் எல்லாம் நிறைவேற்றிட்டான், ஒன்றே ஒன்று தான் நிறைவேறாமே இருக்குது என்று அவர் சொன்னார். அப்படி என்ன ஒரு நோக்கம் உங்களுக்கு, அது மட்டும் நிறைவேறலைன்றீங்களே என்று கேட்டபோது, இந்த நாட்டில் இந்த மாகாணத்தின் இந்த காலகட்டத்தில் வாழ்கிற மிக தலைச்சிறந்த முஜ்தஹித் மார்க்க போராளி, மார்க்கத்தை நிலைப்படுத்தி மக்களுக்கு போதிக்கின்ற அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவர் வாழ்கிற காலத்தில் அவங்க எங்கே இருக்கிறாங்க, அவர்களை பார்க்க முடியவில்லை, நான் அவங்கள பார்க்கணும் என்ற நியத்து மட்டும் எனக்கு இருக்குது, இது வரைக்கும் அது நடக்கலைன்னு சொன்னாங்க. அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஏதோ ஒரு ஊரில் இருந்து ஒரு வேலைக்காக அல்லாஹ் இங்கே அனுப்பி, அந்த ஊரில் பள்ளிவாசலில் தூங்கி எந்திரிச்சு அப்படியே போயிருந்தால் வேறு மாதிரி ஆகிருக்கும். ஆனால் நேரடியாக இவர்கள் கடைக்கே வரவழைத்து சொன்னார்கள், அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ், நீங்கள் இவ்வளவு காலம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொண்டிருந்த அஹமது பின் ஹம்பல் நான் தான் என்று சொன்னார்களாம். அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கிறதே, நம்முடைய நோக்கங்கள் என்னென்ன இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் அல்லாஹ் நிறைவு செய்கிறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு துவாக்கள், உஸ்மான் பின் அபான் ரலியல்லாஹு அறிவிப்பார்கள், பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமா என்ற துவாவை ஒருவர் ஓதினால், காலையிலும் மாலையிலும் ஓதி வந்தால், இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாலும் அவருக்கு எந்த ஒரு தீமையும் ஏற்படாது என்று குறிப்பிட்டார்கள். அவருக்கு லக்குவா அடிச்சிருச்சு. மாணவர்கள்லாம் கேட்டாங்க, இந்த துவா ஓதுனா ஒன்றும் நடக்காதுன்னு நீங்களேன்னு. அவர்கள் சொன்னார்கள், என்றைக்கு இந்த ஆபத்து எனக்கு வந்ததோ அன்றைய தினத்தில் இந்த துவாவை ஓத நான் மறந்து விட்டேன் என்று குறிப்பிட்டார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹுடைய துவாக்களிலே, அவர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த வார்த்தைகளிலே பாதுகாப்பு இருக்கிறது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய துவா, மீனும் முழுங்கிருச்சு, ஏதோ சொல்லலாம், ஏதோ வார்த்தைகளில் அல்லாஹுவை நாம் பேச முடியும், புகழ முடியும். நபிமார்கள் சொல்லுகிற வார்த்தை ரத்தின சுருக்கமான வார்த்தையாக இருக்கும். அந்த வார்த்தை அல்லாஹுக்கு மிக பிடித்தமான வார்த்தையாக இருக்கும். மீன் வயிற்றுக்குள்ளே போய் இருட்டுக்குள்ளே அது அப்படியே சுற்றி கொண்டிருக்கிறது. சொன்ன வார்த்தை லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நீ மிக தூய்மையானவன், நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி துவா. இந்த துவா உடனே அந்த மீனவர்களை கரையில் கக்குகிறது. மலக்குகளெல்லாம் சொன்னார்கள், இந்த ஆயத்து குறித்து அல்லாஹ் பேசுவான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்ச்சியை பற்றி குர்ஆனில் சொல்லிட்டு ஒரு ஆயத்து வருகிறது, வலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன். அவர் ஏதோ மீன் வயிற்றில் மாட்டின உடனே இந்த துவா ஓதலை, அவர் தஸ்பீஹ் செய்பவர்களில் உள்ளவராகவே அவர் இருந்தார் என்று குறிப்பிடுகிறார். ஆபத்து வந்தால் மட்டுமே அல்லாஹுவை அழைத்து பழக்கப்படுவதல்ல. இந்த துவாக்களை, அவுராதுகளை, அவனுடைய திக்ருகளை கஷ்டம் வந்தால் மட்டும் ஓதி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவோம். 1000 தடவை இது ஓதுனா இந்த பிரச்சனை நீங்கிரும், 2000 தடவை இந்த தஸ்பீஹாத்தை ஓதுனா இந்த சிக்கல் தீர்ந்துடும். பிரச்சனை வந்த பிறகு மட்டுமே இது போன்ற விஷயங்களில் ஈடுபடாமல், எப்போதும் ஒரு மூமினுடைய சிந்தனை, இறை சிந்தனை இருக்குமென்றால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த சூழல்களிலிருந்து அல்லாஹ் இலகுவாக நம்மை விளக்குவான் என்பது தான் இந்த ஹதீஸ்களில் வரக்கூடிய செய்தி. எனவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த காலையில் விடிந்ததிலிருந்து இரவு தூங்க போகிற வரை பல்வேறு துவாக்கள், ஒவ்வொரு காரியம் செய்வதற்கு முன்பும் சில வார்த்தைகள் இருக்கிறது. பள்ளிவாசலுக்குள்ளே வருகிறோம்னா ஒரு துவா இருக்குது, பள்ளிவாசலிருந்து வெளியே போகிற போது ஒரு துவா இருக்கிறது.
வீட்டிலிருந்து வெளியே புறப்படுகிறோம், அந்த துஆக்களை நாம் ஓதிவிட்டால் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை வழங்குகிறான். வண்டியில் ஏறி உட்காடுறோம், இப்போ தான் வண்டியை ஓதுது. நம்ம ஓத வேண்டிய துவா சுப்ஹானல்லதி சஹர்லானான் சாவியை போட்டோன்னா வண்டி ஓதுகிறது. நாம் ஓதி பழக்கப்படுத்த வேண்டும், நாம் ஓதி அதை பயிற்றுவிக்க வேண்டும். இந்த துவாவை ஓதிவிட்டால் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை வழங்குகிறான். எனவே ஒரு மூமினுடைய வாழ்க்கை காலையில் விடிந்ததிலிருந்து உறங்கப் போகிற வரை செய்கிற எல்லா செயல்களிலும் அல்லாஹுடைய சிந்தனை வர வேண்டும். இருவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ்ன்றோம், அல்லாஹுடைய சிந்தனை. ஆச்சரியமாக ஒன்று பார்த்தீங்க, மாஷா அல்லாஹ், இது அல்லாஹுடைய அழகல்லவான்னு பார்க்குறீங்க. ஒரு அழகை பார்க்கிறீர்கள், அங்கும் அல்லாஹ் வருகிறான். இப்படி நாம் பேசுகிற சொல்லுகிற எல்லா செய்திகளிலும் அல்லாஹ் என்கின்ற வார்த்தை வருகிறது அல்லவா. ஒரு மூமினுடைய ஒரு வாழ்க்கை அல்லாஹ் என்கின்ற வாக்கியம் இல்லாமல் ஒரு நாள் கழிந்து போய்விடக்கூடாது. எல்லா நேரத்திலும் அல்லாஹுடைய சிந்தனை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய கடைசி நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், இந்த பூமியை அழிக்கிறதுக்கு இந்த உலகம் ரெடி ஆயிடுச்சா, அழித்து விடலாமா? அல்லாஹ் என்று சொல்லுகிற மனிதர்கள் இருக்கிறார்களான்னு பார்க்க சொல்லுவான். அப்போது சொல்லப்படும், ஆமா அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்கிற நபர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படும். அந்த நபர்கள் அப்படியே நீடித்து கொண்டே இருப்பார்கள். ஒரு ஹதீஸில் இப்படி வருகிறது, அல்லாஹ் அதற்கான நிர்ணயத்தை எப்போது உலகத்தை அழிக்கிறான், அல்லாஹ் என்று சொல்பவர்களும் இல்லாமல் போகிற போது அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய இறுதி நாளுடைய அந்த அடையாளங்கள் இந்த பூமியில் வெளிப்பட தொடங்கி விடுகிறது, அல்லாஹ் அழிக்க தொடங்கி விடுகிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் என்கின்ற வார்த்தையினுடைய பவர் அப்படிப்பட்டது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வணக்க வழிபாடுகளில் எல்லா வணக்கங்களிலும் நிலைத்திருப்பதற்கும், திக்ரு போன்ற எல்லா நேரங்களிலும் இறை துதியிலே நம் ஞாபகங்களை வைத்துக் கொள்வதற்குமான நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக. சுப்ஹான்